வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல். அதுக்கு தேவையானது ஒரு ஆழாக்கு வந்து தலை தட்டி அரிசி எடுத்துக்கோம், பச்சரிசி. அதுக்கு மேற்கொண்டு வந்து அதில் பாதி வந்து சிறுபருப்பு போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து பால்லே போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு 3 டம்ளர் இருக்கும், 1க்கு 3, 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய், பச்சை கருப்பூரம், உப்பு போட்டு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வெல்லமும் கற்கண்டும் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு கிளறி விடுங்க. இது வந்து டல் கலராக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து பால் போட்டிருக்கிறதுனாலையும் கற்கண்டு போட்டிருக்கிறதுனால வெல்லம் வந்து டாமினேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அதனால வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கலர் வந்து டல்லாக தான் இருக்கும், ஆனால் சுவை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பச்சை கருப்பூரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட கடவுளுக்கு நைவேத்தியமாக படைங்க. எல்லாம் வல்ல கடவுள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். கோவிந்தா நாமத்தை எப்போவுமே இந்த மாதம் இல்லை, எந்த மாதமும் சொல்லிகிட்டே இருங்க. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்தவர் நல்லதே செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். எப்படின்றத உங்களுக்கு கடவுள்கிட்ட பிரசாதத்தை படைச்சிட்டு உங்கள் வேண்டுதலை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. பிடிச்சிருக்கா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. கஷ்டப்பட்டு தான் நாங்களும் செய்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்கிறோம். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தானே கேட்குறோம். எவ்வளோ பேர் உங்களால் வந்து மேன்மைப்படுத்தியிருக்கீங்க. எங்களையும் அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வழியில் தானே நாங்கள் கேட்குறோம், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இதை உங்களுடைய இறைவனுக்கு படைத்து சந்தோஷமாக இருங்க. கோவிந்தா நாமம். கோவிந்தா 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 கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா.